மைசூர் மகாராஜா மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடலுக்கு திரளான பொதுமக்கள் அஞ்சலி. நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய சாதனையாளர் ஜானகி. 1957ஆம் ஆண்டு வெளியான விதியின் விளையாட்டு என்ற படத்தில் பின்னணி பாடகியாக ஜானகியின் இசை பயணம் தொடங்கியது. தமிழில் பாடிய செந்தூர பூவே, இஞ்சி இடுப்பழகா பாடல்களுக்காக 2 முறை தேசிய விருதை வென்றார் எஸ் ஜானகி. ஆங்கிலம், ஜப்பானிய மொழி, ஜெர்மன், சிங்களம், அரபி, பிரெஞ்சு மொழிகளிலும் பாடல்கள் பாடிய ஜானகி எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் மற்றும் அனிருத் இசையிலும் பாடல்கள் பாடியுள்ளார். இசை பேரரசி ஜானகி மறைவு இந்திய திரைப்பட சங்கீத உலகுக்கு பேரிழப்பு என்று இளையராஜா இரங்கல். இசை நிகழ்ச்சிக்காக லண்டன் சென்றுள்ள இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ மூலம் இரங்கல் தெரிவிப்பு. ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது நிரூபித்துக் கொண்டே ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி. சிறந்த பாடல்களை, பஜன் சாங்குகளை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று கொண்டாடப்பட்ட பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகி மறைவிற்கு கவிஞர் வைரமுத்து இரங்கல். நீ பாட முடியாத பாடல் என்று எதுவுமில்லை, உன் பாடல் கேளாமல் இரவுகள் விடிவதில்லை என வைரமுத்து புகழஞ்சலி. பாடகி ஜானகி மறைவுக்கு தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதல்வர் வி.டி. சதீசன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோர் இரங்கல். இந்திய திரையுலகிற்கு மட்டுமல்ல, கோடிக்கணக்கான இசை ரசிகர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என வேதனை. பழம்பெரும் பின்னணி பாடகி ஜானகி மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். இசை மற்றும் கலாச்சார உலகிற்கு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று பிரதமர் மோடி உருக்கம். வியட்நாமில் நடந்த படகு விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர், அழகுராஜன், பாலாஜி, ஷேக் அப்துல்லா, முருகப்பிரபு, நிர்மல்குமார், செந்தில்குமார், வினய்குமார், அழகுராஜன், பாபு ஆகியோர் உயிரிழப்பு. தங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்ததால் குடும்பத்தினர், உறவினர்கள் சோகம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு. இன்று மாலை 4 மணியளவில் தொடங்கும் இந்த மாநாட்டில் கட்சியின் எதிர்காலம், நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிடுவது தொடர்பாக அண்ணாமலை அறிவிக்கலாம் என எதிர்பார்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ஆரணி ஆற்றில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இளைஞர் கொடூர கொலை. சம்பவம் தொடர்பாக 2 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கஞ்சா போதையில் கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டம். இவன் யார் பக்கத்துல ஒரு சத்தம் போட்டுக்குன்னு நான் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட குழந்தைய வீட்டு கரை கீழவே இந்த மாதிரி செயல் செஞ்சவங்க நாளைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அந்த பாடியை நாங்க வாங்க மாட்டோம். இதுல எல்லாரும் யார் யார் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிற வரைக்கும் நாங்க இதை வாங்க மாட்டோம். பெங்களூருவில் இருந்து விழுப்புரம் வழியாக காரில் கடத்தி வரப்பட்ட 220 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். குட்காவை கடத்தி வந்த 2 கைது செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே கட்டவாக்கம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விற்கும் நோக்கில் கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 2 கைது. மணிகண்டன், முகேஷ் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 1 கிலோ கஞ்சா பறிமுதல். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது.
கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 3.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை வெள்ளானைப்பட்டி பகுதியில் தனியார் பாரில் மது அருந்தியவர்கள் இருதரப்பாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற போலீசார் தீவிர விசாரணை. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் குடும்ப தகராறில் இரு தரப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. சம்பவத்தில் தாக்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகாரின் பேரில் இருவரை கைது செய்த போலீசார் 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே லால்பேட்டையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் சிக்கினர். இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா பரவலை முற்றிலும் கட்டுப்படுத்த வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோழி வளர்ப்பதில் இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறில் 3 படுகாயம். தாக்குதல் தொடர்பாக மொத்தம் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் கைது. சென்னை கொரட்டூர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 சிக்கினர். 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் 10ஆம் வகுப்பு மறுதேர்வு எழுத இருந்த பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்த விவகாரம் தொடர்பாக காவலர் சஸ்பெண்ட். பள்ளி மாணவனின் செல்போனை பறித்த காவலர் சந்திரன் காவல் நிலையம் அழைத்து பணம் வாங்கிக் கொண்டு செல்போனை ஒப்படைத்ததாக குற்றச்சாட்டு. சென்னை கோயம்பேடு பகுதியில் ஹோட்டலில் மது போதையில் பெண் ஒருவரை அனுமதியின்றி வீடியோ எடுத்ததுடன் தட்டி கேட்ட அவரை தாக்கி மிரட்டிய காமுகர்களால் அதிர்ச்சி. பெண் அளித்த புகாரின் பேரில் ஜான், கோகுல், லோகேஷ் ஆகியோரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 15 வயதான பள்ளி மாணவியை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞன். பாதிக்கப்பட்ட சிறுமி கர்ப்பமான நிலையில் அவரிடம் அத்துமீறிய காமுக இளைஞர் சுதர்சன் என்பவரை தீவிரமாக தேடி வரும் காவல்துறை. மயிலாடுதுறை அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. குழந்தைகள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சைவராஜ் என்பவரை சிறையில் அடைத்த திருவையாறு மகளிர் காவல் நிலைய போலீசார். சென்னை வேளச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. பெண் அளித்த புகாரின் பேரில் தனியார் கட்டுமான நிறுவன பொறியாளரான ஜான் பெர்மின் என்பவர் சிறையில் அடைப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சமூக பணியாளர் அளித்த தகவலின்படி பெரியகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. கோவை அருகே திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 12ஆம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. புகாரின் பேரில் கருமத்தம்பட்டி மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை. மாணவி அளித்த புகாரின் பேரில் 17 வயது சிறுவன் உட்பட 2 கைது. சென்னை கொடுங்கையூரில் பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த பக்கத்து வீட்டு கூலி தொழிலாளி சிக்கினார். பெண்களுக்கு வீட்டிலும் பாதுகாப்பில்லை, ரோட்டிலும் பாதுகாப்பில்லை என்ற நிலை தமிழ்நாட்டில் தொடர்கதை. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்த மக்கள் கோரிக்கை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தனியார் பள்ளியில் கணித தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த 6ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் கொடூரமாக தாக்கிய போது காது ஜவ்வு கிழிந்த சம்பவத்தால் அதிர்ச்சி.
வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்த மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கணித ஆசிரியர் இர்ஃபான் என்பவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே குடிநீர் தட்டுப்பாடு குறித்து முறையிட்ட மக்களை வட்டார ஊராட்சி அலுவலர் தரக்குறைவாக பேசியதாக கூறி காலி குடங்களுடன் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். சவளக்காரன் மற்றும் கீழ நாலாநல்லூர் ஆகிய இடங்களில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தால் திருவாரூர் நாகப்பட்டினம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. அடிப்படை வசதிகள் எல்லாம் காணா போச்சு. கோவை வேளாண் கல்லூரி விடுதி கழிவறையில் விக்கிரவாண்டியைச் சேர்ந்த மாணவி தரணிகா மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் இறப்பிற்கு நீதி கேட்டு விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என இந்திய மருத்துவம் ஹோமியோபதி துறை அறிவிப்பு. வாடிக்கையாளர்களுக்கு காலாவதியான மற்றும் கெட்டுப்போன உணவுகளை விநியோகித்ததாக எழுந்த புகாரில் ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ். அழுகிய முட்டைகள், கெட்டுப்போன பால், சேதமடைந்த பாக்கெட் உணவுகளை விற்றது தொடர்பாக 9 நோட்டீஸ்களை அனுப்பியது இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிக வெயில் காரணமாக அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் காணாமல் போன பொறியாளர் என சந்தேகிக்கப்படும் மற்றொருவரின் உடல் மீட்பு. தீவிர தேடுதல் வேட்டையின் போது உடல் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். ஆந்திராவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2 உயிரிழப்பு. புதிதாக தொற்று உறுதியான 4 பேரில் 3 பேர் வீட்டு தனிமையிலும் ஒருவர் கடப்பா அரசு பொது மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ராமநாதபுரத்தில் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தால் கோபித்துக் கொண்டு தாத்தா வீட்டிற்கு சென்ற மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன். மனைவியை கொன்ற பாண்டியன் என்பவர் கொக்கராயன்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் போலீசார் விசாரணை. பல்வேறு முறைகேடு புகார்களால் சாத்தான்குளம் டிஎஸ்பி ஆவுடையப்பன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளதை அடுத்து உயர் அதிகாரிகள் இன்றி சாத்தான்குளம் காவல் சரகம் மீண்டும் காலியாகியுள்ளது. 2020இல் தந்தை மகன் மரண சம்பவத்திற்கு பின் இங்கு பணிபுரிய அதிகாரிகள் தயங்குவதால் பொதுமக்களின் நலன் கருதி புதிய அதிகாரிகளை உடனே நியமிக்க வேண்டுமென கோரிக்கை. திமுக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் தனது சொத்தை 2 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக சென்னையைச் சேர்ந்த PCM சான்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ராஜேஷ் சோமசுந்தரம் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார். கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பணிமனைக்காக லீஸுக்கு எடுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு வாடகை தராமல் போலி முகவரி மூலம் ஏமாற்றியுள்ளதாக புகாரில் குற்றச்சாட்டு. அனைத்து பயிர்க்கடன்களையும் தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என மயிலாடுதுறையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய பிரிவான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம். காவிரி நீரை பெற சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநாட்டில் விவசாயிகள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர் பகுதியில் சாலையில் நடந்து செல்லும் முதியோர்களை தெருநாய்கள் துரத்தி கடிக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. தெருநாய் தொல்லை அதிகரித்து வருவதால் நகராட்சி நிர்வாகம் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பொருட்களை கள்ள சந்தையில் விற்பனை செய்வதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பெண்ணை கைது செய்ய கோரி புகார். விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் புகார் மனு அளித்தனர். உணவு விற்கிறதாவும், மாவு விற்கிறதாவும், முட்டை விற்கிறதாவும், அதிலிருந்து எங்களுடைய ஒழுக்கத்தை பற்றியும் எங்கள் பிறப்பை பற்றியும்
ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அந்த சகோதரி. இது எங்களுக்கு உண்மையாகவுமே நாங்கள் ரொம்ப குறைஞ்ச சம்பளம் வாங்குகிறோம். ஒரு நாளைக்கு 80 கிராம், ஒரு குழந்தைக்கு 80 கிராம் தான் அரிசி, 10 கிராம் பருப்பு, எண்ணெய் 2 கிராம். இப்படி 2 கிராமு, 10 கிராமு, 80 கிராம் கொடுக்குற இடத்துல எப்படி கிலோ கணக்கில் விற்க முடியும்? இது அவங்க எப்படி ஒரு பொய்யான விஷயத்த இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வலைதளத்தில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கைது செய்ய கோரி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். வேலூர் மாவட்டம் சேன்பாக்கத்தில் 13 மணி நேர மின்வெட்டை கண்டித்து துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். தங்கு தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை அடுத்த புழல் காவாங்கரை பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்கான கிரேன் ரோப் அருந்து ராட்சத இரும்பு தூண் விழுந்ததில் தந்தையுடன் நடந்து சென்ற 3 வயது சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். சம்பவத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிரேன் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளரிடம் விசாரணை. பண மோசடி வழக்கில் அனில் அம்பானிக்கு சொந்தமான 1021 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கம். இதுவரை அனில் அம்பானிக்கு சொந்தமான 20,000 கோடி ரூபாய்க்கு மேலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் 19ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. கூட்டத்தொடரை சுமூகமான முறையில் நடத்துவது மற்றும் விவாதிக்கப்பட வேண்டிய முக்கிய பொருள்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூடுகிறது. பயணிகள் சிரமமின்றி எளிதில் முன்பதிவு செய்யும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்டுள்ள IRCTC இணையதளம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தகவல். டிக்கெட் முன்பதிவின் போது தேவையற்ற கேப்சாக்கள், பாப்அப்களை அகற்றும் என்றும் ஒளிரும் கிராபிக்ஸ், கவன சிதறல்களை ஏற்படுத்தும் அம்சங்கள் நீக்கப்படும் என்றும் அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படும் என நள்ளிரவில் வந்த தொலைபேசி அழைப்பால் பரபரப்பு. தாஜ் ஹோட்டல் முழுவதும் ஆய்வு செய்த மும்பை போலீசார் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து தீவிர விசாரணை. ஆந்திர கடற்கரை அருகே அதிகாலை 5 மணி அளவில் 4.5 ரிக்டர் அளவில் நில அதிர்வு. வங்காள விரிகுடாவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவான நில அதிர்வின் தாக்கம் விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி, விஜயநகரம், காக்கிநாடா மற்றும் கோனசீமா மாவட்டங்களில் உணரப்பட்டதால் மக்கள் பீதி. சென்னை ஓட்டேரியில் ஆன்லைன் மூலம் போதை மாத்திரைகள் வரவைத்து விற்பனை செய்த கல்லூரி மாணவர் கைது. பார்சலில் வந்தது போதை மாத்திரை என்பதை அறிந்து மகனை போலீசாரிடம் ஒப்படைத்த தாயின் செயலுக்கு குவியும் பாராட்டு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 4ஆவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆசை வார்த்தையை கூறி தூக்கிச் சென்ற தம்பதி மீது போலீசாரிடம் புகார். குழந்தையை தூக்கிச் சென்ற சென்னையைச் சேர்ந்த தம்பதியினரை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். விடுமுறை தினமான இன்று சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். கணிசமான விசை படகுகளை கரை திரும்பியதால் மீன்வரத்து குறைவாக காணப்பட்ட நிலையில் போட்டி போட்டு மீன்களை வாங்கிச் சென்ற அசைவ பிரியர்கள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நூர் முகமது ஷா அவுலியா தர்காவில் உருஸ் பண்டிகை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலம். இசை வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் நடைபெற்ற கொடி ஊர்வலத்தில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கைலாசநாதர் கோயிலில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று புதிய மரத்தேர் உருவாக்கும் பணிகள் தீவிரம். பல ஆண்டுகளுக்கு பிறகு சிதிலமடைந்த தேருக்கு பதிலாக தமிழக அரசின் பங்களிப்போடு 1000க்கும் மேற்பட்ட சிற்பங்களுடன் பிரம்மாண்ட தேர் உருவாவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி. சென்னை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக 41 புறநகர் ரயில்கள் ரத்து.
சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையேயும் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மற்றும் திருமால்பூர் ஆகிய வழித்தடங்களில் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கம். தமிழகத்தில் 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவு. இறந்தவர்களுக்காக சடங்குகள் என்ற பெயரில் தாமிரபரணி மாசுபடுத்துவதை அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டம். ஜூலை 16 பிறப்பிக்கப்படவுள்ள உத்தரவு குறித்து மக்களுக்கு ஆட்சியர் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்றும் எந்த ஒரு மத அமைப்போ அல்லது ஆர்வலரோ கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நுகர்பொருள் வாணிப கிடங்கில் தேவையற்ற 18 லட்சம் சாக்குகள் வைக்கப்பட்டுள்ளதால் நெல் முட்டைகள் வைக்க இடமில்லை என விவசாயிகள் புகார். சாக்குகளை அப்புறப்படுத்தி நெல் முட்டைகளை வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மழை இல்லாமல் கிணற்று தண்ணீர் இல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டம் மோட்டூர் கிராமத்தில் 50 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருகி வரும் சோகம். கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். ஞாயிறு விடுமுறையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. பெரியவர்கள் அருவியில் ஆனந்த குளியலிட்டும் குழந்தைகள் தொட்டியில் நீச்சல் அடித்தும் கொண்டாட்டம். ஆலைகளுக்கு வழங்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரின் பயன்பாட்டை அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட இடங்களுக்கும் விரிவுபடுத்த சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியம் திட்டம். குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையின் மூலம் குடிநீர் பயன்பாடு கணிசமாக குறைந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்பாடு அதிகரிக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை. ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிக வெப்பநிலை மற்றும் குறைவான மழை பொழிவை கருத்தில் கொண்டு செமஸ்டர் தேர்வுகளை இணைய வழியில் நடத்த ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம் திட்டம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை அனைத்து வகுப்புகளும் இணைய வழியில் நடைபெறும் என அறிவிப்பு. டெல்லியின் மோதி நகரை அடுத்த ஜக்கீரா பகுதியில் ரயில்வே பாதையை ஒட்டி அமைந்திருந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம். பிற்காலத்தில் கூடுதல் வழித்தடம் அமைக்கவும் விபத்துக்களை தவிர்க்கவும் ரயில்வே மற்றும் மாநகராட்சி இணைந்து நடவடிக்கை. இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 12.5% வரி விதிக்க அமெரிக்கா தீவிரம். விதிகள் தொடர்பாக உரிய ஆய்வுகள், ஆதாரமின்றி வரியை உயர்த்தக்கூடாது என மத்திய அரசு வலியுறுத்தல். சர்வதேச சந்தையில் இந்திய ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்த ரிசர்வ் வங்கி வட்டி உச்சவரம்பை நீக்கியதை தொடர்ந்து இந்தியன் வங்கியில் 1170 கோடி ரூபாய் வெளிநாட்டு பணம் டெபாசிட். வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் வெளிநாடு வாழ் இந்தியர்களிடமிருந்து 16,700 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கவும் புதிய இலக்கு நிர்ணயம். 2026-27 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்குதல் இதுவரை 1,70,00,000 மேல் பதிவாகியுள்ளதாக மத்திய வருமான வரித்துறை அறிக்கை. ஜூலை 31ஆம் தேதியுடன் கால அவகாசம் முடிய உள்ள நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் அறிவிப்பு. இந்தியாவில் வீடுகளின் மேற்கூரை சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்தை ஊக்குவிக்கும் மத்திய அரசின் திட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் 8,482 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்க உலக வங்கி முன்வந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் சுமார் 17 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என உலக வங்கி கணிப்பு. அமெரிக்காவை பழிதீர்க்காமல் விடமாட்டோம் என ஈரான் சூளுரை. அனைத்து தியாகிகளின் இரத்தத்திற்கும் காரணமான குற்றவாளிகள் மற்றும் இழிவான கொலையாளிகளை பழிவாங்குவோம் என ஈரான் உச்சபட்ச தலைவர் முஜ்தபா கமேனி திட்டவட்டம். தங்களின் ரகசிய ஹார்ட்வேர் வடிவமைப்புகள், தயாரிப்பு முறைகள், விநியோக உத்திகளை திருடி பயன்படுத்த முயன்றதாக கலிபோர்னியா மாகாண நீதிமன்றத்தில் ஓப்பன் ஏஐ மீது ஆப்பிள் நிறுவனம் பகீர் வழக்கு. ஆப்பிளின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள ஓப்பன் ஏஐ நிறுவனம் மற்ற நிறுவனங்களின் வர்த்தக ரகசியங்களில் தங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை என திட்டவட்டம்.